நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கு ஃப்ளோட்டிங் டாபிக். துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னது சரியா? ராமாயணம், அதாவது ராமர் பிறந்தது சில வருடங்களுக்கு முன்தானா, சில 1000 வருடங்களுக்கு முன்னா, இல்லைன்னா ரொம்ப பழமையா பல லட்சங்கள் வருடங்களுக்கு முன்னால் அவர் பிறந்தார். ஏன்னா ராமன் அப்படின்னு நம்ம எடுத்தாலே இதிகாச புராணங்கள்ல இதிகாசங்கள் 2: ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமபிரான் கதாநாயகனாக மட்டுமல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவனாக விளங்குகிறான். புருஷர்களுக்கெல்லாம் உத்தமன் என்று ஆழ்வார் சாதிப்பார், புருஷோத்தமன் என்று. கற்பார் ராமபிரானை என்னால் மற்றும் கற்பரோ என்பது வேத வாக்கு. வேதங்களிலே சொல்லக்கூடிய அந்த ராமபிரானை நாம் விஷ்ணுவனுடைய அவதாரமாக பார்க்கிறோம். சரி, விஷ்ணுவனுடைய அவதாரமாக பார்க்கறதுனால சில விஷயங்கள் சொல்லலாமா, ஏன் சில விஷயங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னா, பகவான் மானுஷ ரூபேன அப்படின்னு மனிதனாக பிறந்தவன் ஸ்ரீ ராமபிரான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால மனிதர்களுக்கு என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவன். சாதாரணமாகவே நமக்கு தெரியும், கலியுகத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அளவு, எடை, உயரம், இதற்கு இதற்கு முன்னாடி யுகத்தில் இருக்கக்கூடிய துவாபர யுகம், திரேதா யுகம். இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட பார்த்துருப்போம், ஒரு பெரிய நடிகர், ஏன்னா கல்கியை ஒட்டி எடுத்த படம் அது, அதில் 8 அடி இருக்கக்கூடியதாக துவாபர யுகத்தில் இருந்த அபிமன்யுவை பற்றி அதில் பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அஸ்வத்தாமனை பற்றி அதில் பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் உயர்ந்ததாக, உயர்வுள்ளதாக போன 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 யுகங்களில் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. சரி, யுகம், இந்த யுகம் அப்படிங்கிறது எவ்வளவு காலங்கள் இருக்கும்? 3 விதம் சார். நம்ம இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னது சரியா அப்படிங்கிறத 3 விதமாக பிரிச்சுக்கலாம். முதல்ல துஷ்யந்த் ஸ்ரீதர் யார், என்ன சொன்னார்? அடுத்தது, இதை பற்றி ஏன் ரங்கராஜ நரசிம்மன் பலரிடம் எடுத்து செல்கிறார், பலரை எதற்கு கேள்வி கேட்கிறார், அவருக்கு என்ன இவ்வளவு உறுத்தல் அல்லது மன வருத்தம், ஏன் அவர் செய்வது, பலரிடம் எடுத்து செல்வது? மூன்றாவது, துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னது சரியா தவறா? இந்த 3 விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு துஷ்யந்த் ஸ்ரீதர். துஷ்யந்த் ஸ்ரீதர் எனக்கு, அதாவது இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே இவர்கள் ஆதர்ஷ புருஷர்கள் என்று சொல்லுவோம். அதாவது பார்த்த உடனே கையெடுத்து சேவிக்கக்கூடியதாக, வணங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புருஷர்கள். அப்படிப்பட்ட என்னுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி, அந்த மாதிரி ஸ்ரீ வேலுக்குடி சுவாமி, அந்த மாதிரி வரிசையில் இருக்கக்கூடியவர் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர். சரி, அதனால் அவர் எதை வேணாலும் சொல்லிடலாமா சார் அப்படின்னா, துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர் பிட்சியன், அதாவது பிட்ஸ் பிலானிலே தன்னுடைய படிப்பை முடித்தவர். அதை முடித்துவிட்டு அதற்கு பிறகு இதற்கு நடுவிலேயே பல வித்தைகளை, பல விஷயங்களை தெரிந்து கொண்டவர், அறிந்து கொண்டவர். அதற்கு பின் பல விஷயங்களை புரிந்து கொண்டவர். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கார், அதுவும் எங்கே, மும்பையில். அந்த மும்பையில் கம்பெனியில் ஒர்க் பண்ணச்சவே அவர் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஆச்சாரியர் பலரிடம் கிரகித்து கொண்டு அதை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கொண்டவர். இந்த உலகத்திற்கு சனாதன தர்மத்தை பரப்பணும், இந்த உலகம் ஆன்மீக உலகம், அதை பற்றி எஸ்பெஷலி இதிகாச புராணங்கள் பற்றி, மற்ற விஷயங்களை பற்றி, மற்ற நல்லவைகளை பற்றி, நாம் தெரிந்து கொள்ளாதவைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுள் அவரும் ஒருவர். அவர், அந்த துஷ்யந்த் ஸ்ரீதர், முதல்ல உபன்யாசம் ஆரம்பித்தார். அவருக்கு ராக ஞானம் உண்டு. அந்த ராகங்களை இந்த உலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய உபன்யாசத்திற்கு இடையிலே மற்றவைகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் இங்கு மட்டுமல்லாமல் பல திவ்ய தேசங்களுக்கும் பல வெளிநாடுகளுக்கும் சென்று ஆராய்ச்சியும்
ஈடுபடக்கூடியவர். இதெல்லாம் அவருடைய சாதாரணமான திறமைகள். அதற்கடுத்தது வேதாந்த தேசிகரிடம் அதிகமான ஈடுபாடு கொண்ட நபர்களில் அவரும் ஒருவர். அதனால் வேதாந்த தேசிகரை பற்றி ஒரு ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு அந்த ஃபிலிம் எடுத்தவர். அதில் வேதாந்த தேசிகராகவும் நடித்தவர். சரி, அந்த ஃபிலிம் வேறு யாரோ டைரக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஈடுபாடு இருந்ததுனால சம்ஸ்கிருதத்திலேயே துஷ்யந்தன் அவரை பற்றி எடுக்கணும் அப்படின்னு அதை ஒரு ஃபிலிமாக எடுத்தவர். இப்படியாக அவர் லைஃப்பில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர். இது தவிர காஃபி டேபிள் புக் மாதிரி எழுதியிருக்கார். நிறைய புத்தகங்களை எழுத வேண்டும். அதாவது இப்போது நம்ம வைஷ்ணவாளுக்கு தெரியும், திருவாதன கிரமத்திலேயே லகு திருவாராதனம் அப்படின்னு ஒன்று உண்டு. லகு திருவாராதனம் தான் எல்லாரையும் சென்று அடைய வேண்டிய அளவிற்கு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் திருவாதாரணம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். அதுக்கு லகு திருவாராதனம் அப்படின்னு. அதே மாதிரி 2 மணி நேரம் செய்யக்கூடிய சந்தியாவந்தனமாகட்டும், அதையும் எப்படி சில கடமைகளை நம்ம விட்டுறக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிக்கலாம் அப்படின்னு வச்சது தான். அந்த மாதிரி தன்னுடைய பல வேலைகளுக்கு இடையில் கொஞ்சம் சுருக்கி இந்த ராமாயணத்தை இன்னைக்கு இருக்கிறவாளுக்கு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா, நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் கேள்விப்பட்டேன்னா தெரியும், எல்லாத்துக்குமே முக்கியம் ப்ரெசன்டேஷன் தான். ஹவ் யூ ஆர் ப்ரெசன்டிங் யுவர் செல்ஃப், ஹவ் யூ ஆர் மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப், அதுதான் முக்கியம். ப்ரெசன்டேஷன் தான் சார் முக்கியம். அதனால் இந்த இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் மற்றவர்களுக்கும், அதாவது 20லேருந்து 40 வயது 45 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எப்படி இந்த இதிகாச புராணங்கள் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல கருத்து எடுத்து அந்த ப்ரெசன்டேஷனை செய்யக்கூடியவர்கள் அதில் உத்தமமான ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் துஷ்யந்த் ஸ்ரீதர். சரி சார், இதெல்லாம் துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்றதெல்லாம் கரெக்டு, அப்போ அவர் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு ஆகிடுமா? சில கான்ட்ரோவர்ஷிஸ் இருக்குத்தான் சார் செய்யும், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தரை பார்க்கச்சே ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்க்கச்சே வேற ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தப்புன்னு சொல்லிட முடியாது. இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம், ஒரு 1/2 டம்ளரில் தீர்த்தம் வச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு கேட்டால் 1/2 டம்ளர் காலி இருக்குன்னு சொல்கிறது உண்டு, 1/2 டம்ளரில் நீர் இருக்குன்னு சொல்கிறது உண்டு. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப அதிமேதாவிகள் 1/2 டம்ளரில் நீர், மேல் 1/2 டம்ளரில் காற்று இருக்குது. அவரவர்களுடைய அப்ரோச்சை பொறுத்தது. அதனால் ஒருவர் சொல்லுவது தவறு என்றோ அடுத்தவர் சொல்லுவது சரி என்றோ நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்போ தற்போதைய கலியுகத்தில் யாருக்கு இருக்கிறதா தெரியல. ஏன்னா கற்றது கைமண் அளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் அப்படின்னு ஒரு வாசகம். கலைமடந்தையே அப்படி சொல்லச்சே, நாமளே ஹைகிரீவன் கிட்ட தானே போகிறோம். அதனால் மற்றவர்களை சொல்லுவது, ஏன்னா இந்த சப்ஜெக்டை நம்ம பேச போல பல பெரியவர்கள், உதாரணத்துக்கு முதல்ல நம்ம எடுத்தோம் துஷ்யந்த் ஸ்ரீதர் எடுத்தது. அதே மாதிரி துஷ்யந்த் ஸ்ரீதரை விமர்சனம் செய்வதாக திரு ரங்கராஜன் நரசிம்மன், அந்த விமர்சனம், அதாவது அவர் துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்ன வார்த்தை சரியா தவறா, அவர் எடுத்து கையாண்ட விதம் தவறா சரியா என்று சொல்லும்போது பலரிடம் அவர் இன்டர்வியூ பண்ணுறார். உதாரணத்துக்கு வேலுக்குடி சுவாமி, வெங்கடகிருஷ்ண சுவாமி, சில மடாதிபதிகள், சில பெரியோர்கள், திரு ஜோசப் அவர்கள், ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் பயங்கர ஈடுபாடு கொண்டவர். அதை தவிர கிருஷ்ணபிரேமி ரங்கன்ஜி, இவர்கள்கிட்டலாம், ஏன்னா இவர்கள் அத்தனை பேருமே படிப்பு அறிவுள்ளவர்கள், பயங்கர ஞானம் உள்ளவர்கள், உழைத்தவர்கள், இன்றும் உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். யாரை பற்றியும் ஒரு சிறு அப்பழுக்கு கூட சொல்ல முடியாது, யாரு மேலேயுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள். ஏன்னா இந்த சனாதன தர்மம் தழைக்கணும் அப்படின்னு பாடுபடக்கூடிய அத்தனை பெரியவர்கள் இவர்கள். இது தவிர நிறைய பேர் இருக்கா. இதில் திரு ரங்கராஜன் நரசிம்மன் பேட்டி கண்டவர்கள் அனைத்து பேருக்குமே நிச்சயமாக என்னுடைய பிரணாமங்கள் உண்டு. அதனால் யாரையுமே நம்ம குறைத்து சொல்லக்கூடாது, குறைத்து மதிப்பிடவே கூடாது, முதல்ல குறைவாக எண்ணவே கூடாது. சரி சார், குறைவாக எண்ணக்கூடாது சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் என்ன சொன்னார். துஷ்யந்த் ஸ்ரீதர் ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லச்சே அதை இந்த உலகத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பலவித ராமாயணங்கள் இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் ஆரம்பித்து மற்ற எல்லா ராமாயணமுமே அதையொட்டி எழுதப்பட்ட ராமாயணங்கள் தான். ஏன்னா வால்மீகி அந்த காலத்திலேயே கூடவே இருந்தவர், ராமனுடைய வாழ்க்கையை பார்த்தவர், ராமனுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டவர், ராமனுடைய மனைவியான சீதையை தன்னுடன் வைத்து கொண்டிருந்தவர் காட்டிலே. ராமனுக்கு பல விதங்களில் உபகாரங்கள் செய்த அனைத்து ரிஷிகளையும் அறிந்தவர் ஸ்ரீமத் வால்மீகி.
அதனால் அவர் ராமகாதை எழுதியிருக்கார், அப்படியே தத்ரூபமாக தந்திருக்கார். சில விஷயங்களில் சில சந்தர்ப்பங்களில் நாம் எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சில பேர் சொல்லலாம்னு சொல்கிறது உண்டு, சில பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. அது அவருடைய விருப்பம். ரீசெண்டாக ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணினார், தட் இஸ் ரிகார்டிங் ராமாயண். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு இடத்துல அவரே சொல்கிறார், மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டேக்கு அளித்த இன்டர்வியூவில் யயாதி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, யூ ஹாவ் டு கோ அண்ட் சர்ச் இன் த கூகுள் வாட் இஸ் யயாதி, அல்லது ஹூ இஸ் யயாதி, அல்லது எந்த புக்ஸில் நம்ம பார்க்குறது. அந்த மாதிரி உடனே அதுக்கு ஆன் தி ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக நான் அவரை பற்றி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இன்ட்ரிகசிஸ் இருக்கக்கூடியதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூவில். அது ஒரு ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது தவிர அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணச்சவே சில இன்ஃபர்மேஷன்ஸை அவர் சொன்னார். அந்த புக்குக்காக எந்தெந்த இடத்துலலாம் நாங்கள் அலைஞ்சிருக்கோம், எந்தெந்த இடத்துலேருந்து அலைஞ்சு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த புக்கு ஒரு ரிசர்ச் சென்டருக்கு போச்சு அப்படின்னா, ஒரு பிஹெச்டி பண்ணுறவளுக்கு இந்த புக்கு போச்சுன்னா அவள் எதையெல்லாம் தேடுவா, அதையெல்லாம் நாங்கள் தேடி எடுத்துன்னு இந்த புக்கில் சேர்த்துருக்கோம். இப்போது தசரதருடைய பிறப்பு இல்லை தசரதருடைய இறப்பு, பரதன் வரா, அந்த தசரதன் இறந்த பின்பு எவ்வளவு கூட்டம் வந்தது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணால் அப்படிங்கிறது ஒரு பிக்சரைசேஷன் பண்ணணுன்னா அது நான் வேற ஒரு இடத்துலேருந்து அந்த பிக்சரை எடுக்க முடியாத வரைந்து அதை நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்தோனேஷியாவிலேருந்து பிக்சரை கலெக்ட் பண்ணிருக்கேன். பல இடத்துல ஆர்கியோலாஜி டிபார்ட்மெண்ட்டில் பல இடத்துல அவர்களுடைய இன்ஃபர்மேஷன் இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்படியெல்லாம் அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த உலகத்தில் நத்திங் இஸ் ஈஸி இன் திஸ் வேர்ல்டு, தெர் இஸ் நோ பெயின் நோ கெயின். எந்த விஷயத்துலையுமே அந்த மாதிரி ஒரு டெலிவரி அப்படின்ற வேர்டு வரைச்சி சொல்லுவாள். டெலிவரி இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல். ஐதர் இட் இஸ் எ பேபி ஆர் இட் இஸ் டெலிவரிங் லெட்டர்ஸ், அதாவது சார்ட்டிங் அவுட் அதுலேருந்து ஆரம்பித்து, ஆர் எ ஸ்பீச் ஆர் ரிலீஸ் அ புக். இது எதுவுமே ஈஸி கிடையாது. எவ்ரிதிங் நீ உழைச்சாதான் அதனுடைய பலாபலனை எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரி அவர் உழைச்சிருக்கிறது. அதில் பல விஷயங்களை சேர்த்துருக்கார். அந்த விஷயத்தில் ஒன்று ராமன் பிறந்த வருடம் அப்படிங்கிறத ஒரு 7000 வருடம் 6000 வருடம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார். அது சர்ச்சையாக எடுத்து, அது உண்மைதானா? ஏன்னா ராமர் பிறந்தது 7000 வருடங்களுக்கு முன்னால், பல யுகங்களுக்கு முன்னால். ஏன்னா இப்போ இருக்கிறது கலியுகம், இதற்கு முன்னாடி துவாபர யுகம், அதற்கு முன்னாடி திரேதாயுகம். திரேதாயுகத்தில் தான் ராமர் பிறந்ததாக இருந்ததே அப்படின்னா அது எப்படி? இந்த டீட்டெயில்ஸு நம்ம இதை துஷன்ஷியர் சொன்னது தவறா சரியா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸில் தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார் கம்பநாட்டாழ்வார். அந்த மூவர் அப்படின்னு வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர், இந்த மூவரையும் சொல்பவர் அவர். அது மட்டுமல்ல, இந்த மூவரையும் சொல்ற கம்பன் வால்மீகியத்தான் மெயினாக சொல்கிறார். வால்மீகி என்பான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அந்த வால்மீகியிலேருந்து தான் இவன் எடுத்துக்கிறார். வால்மீகி ராமாயணம் தான் முதல்ல எழுதப்பட்டது, அதிலிருந்து வந்ததுன்னு மற்ற வால்மீகி ராமாயணத்தை அடியுற்றி தான் எழுதப்பட்ட கம்ப ராமாயணமோ, துளசிதாஸ் ராமாயணமோ, ஒரிசாலர் ராமாயணமோ, அல்லது மற்ற வதாய ராமாயணமோ, எந்த ராமாயணமோ, அப்படிப்பட்ட ராமாயணத்தை பலர் அனலைஸும் பண்ணிருக்கா. கொஞ்சம் இல்லை, அனலைஸும் பண்ணிருக்கா. இதை சொல்லச்சே இதே மாதிரி கருத்தை வேற ஒருத்தர் சொல்லியிருக்கார். யார்? புஷ்கர் பட்னாகர் அப்படின்னு. இவர் தன்னுடைய டேட்டிங் ஆஃப் எரா ஆஃப் லார்ட் ராம் அப்படிங்கிறதுலையும் இது ஏறக்குறைய 7000 வருடங்களுக்கு முன்னாடி தான் ராமர் பிறந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இந்த கருத்து என பல கருத்துக்கள் அதில் பேசப்பட்டுள்ளன. அந்த பல கருத்துக்களில் பல நல்ல விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ரங்கராஜன் நரசிம்மன் அது சரியா தவறா அப்படின்னு ஒரு விவாதத்தை மக்களிடத்தை எடுத்துன்னு வர்றார் அவருடைய சேனலில். மற்றவர்களுடைய ஒரு நான் சொன்ன மாதிரி ஸ்ரீ வேலுக்குடி, மிஸ்டர் வெங்கடகிருஷ்ணன், ஜோசப், மற்றவர்களிடம் அதை எடுத்து வைக்கிறார். அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கா. அதில் என்னுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி சொன்னது மிக அழகான விஷயம்.
ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லியிருக்கார். அதாவது எனக்கு வந்து ராமன் முக்கியமே தவிர ராமனுடைய உடை முக்கியமா, ராமனுடைய வயது முக்கியமா அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. ராமன் என்ன தத்துவம் சொன்னான், ராமன் எப்படி வாழ்ந்தான், அந்த வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா அப்பயே ஜாபாலின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். ராமன் காட்டுக்கு போகும்போது அந்த ஜாபாலியே சில விஷயங்களை எதிர்மறையாக சொன்னதுண்டு. அதற்காக நாம் ஜாபாலியை மட்டுமா பார்க்குறோம், ஜாபாலியை மட்டுமா பார்த்துட்டு இருக்கோம்? இல்லையே, ராமாயணத்தை முழுவதுமாக பார்க்குறோம். ஏதோ ஒரு சில குறைகள் அவர் சொன்னதுலேயும் நிறைய இருக்கலாம், குறை இருக்கலாம். நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக. அது மட்டும் இல்லை, வெரி டிப்ளமேட்டிக் அண்ட் வெரி வேலிட் பாயிண்ட்ஸை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவருடைய இன்டர்வியூவில் இந்த ரங்கராஜ நரசிம்மனுடைய யூடியூப் சேனலுக்கு சொல்லியிருக்கார். அதற்கு அடுத்தது ஸ்ரீ வேலுக்குடி சுவாமி, வெங்கடேஸ்வர சுவாமி, இவெல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லியிருக்கா. பல லட்சம் வருடங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். இன்னொரு சுவாமி சொல்லச்சே சொல்கிறார், ஒரு மடாதிபதியாக என்னன்னு தெரியல, பல கோடி வருஷங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது எப்படி அவர் கால்குலேட் பண்ணார், பல கோடி வருடங்களை அப்படின்னு தெரியல. நாம் கடைசியில் இது கரெக்டாக என்னங்கிறத நாம் ஒரு கால்குலேஷன் பண்ண போகிறோம். அதை பாருங்க. பல கோடி வருஷங்கள்னு சொல்லியிருக்கார். பல கோடி வருஷங்கள்னால் ஏன்னா ஒவ்வொரு யுகத்துக்குன்னு ஒவ்வொரு லட்ச வருஷங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு 438 இப்படி ஒவ்வொரு லட்ச வருடங்கள். இந்த லட்ச வருடங்களை தாண்டி கோடி வருடங்கள் அப்போ போச்சுன்னா இந்த யுகத்தில் சென்ற 4 யுகங்களில் இப்போ அவதாரமே எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வந்துடும். அதற்கடுத்து இந்த பூமி பிறந்தது சர்வேல சொல்கிறா இல்லையா, ஆர்கியோலாஜிக்கல் சர்வேல பூமியில் ஜியாலஜிக்கல் இது அதெல்லாம் சொல்கிற போது இது எவ்வளோ வருடங்கள் ஆச்சு அப்படின்னுச்சு, உயிரினங்கள் தோண்டி எவ்வளோ வருடங்களாக இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிச்சு. சில லட்ச வருடங்கள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் அதில் பிரதிபலிச்சிருக்கா. அவா சில பேர் அதில் இவர் சொன்னது சரி அல்லது இவர் சொன்னது தவறு அப்படின்னு அவர்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கா. ஆனாலும் இவர் திரும்ப திரும்ப வேற ஒருத்தர்கிட்ட கேட்டுருக்கார். இதனால் பற்பல விஷயங்கள் வெளியில் வரும். இதில் முக்கியமாக மிஸ்டர் ஸ்ரீ சுவாமி ஒரு சுவாமி சொல்லியிருக்கார், அந்த ராமாயணத்தை நம்ம ராமாயணமாக பார்க்கணும். ஏன்னா கருத்து அப்படின்னு வர்றபோது கம்பன் ஒரு மாதிரி சில இடத்துல கொஞ்சம் டிவைட் பண்ணிருக்கார், துளசிதாச சில இடத்துல டிவைட் பண்ணிருக்கார். அதனால் ராமாயணத்தினுடைய ஒரிஜினல் போயிடுத்தானே இல்லை. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிவியேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கருத்தை முடிச்சிட்டார். ஸ்ரீ கிருஷ்ணப்பிரியஜியினுடைய ரங்கன்ஜி அவர் என்ன கருத்து சொல்கிறார், ஃபஸ்ட் கிளாஸாக பேசியிருக்கார். ஆனால் சில விஷயங்கள் அவர் சொல்லிட்டு வர்றது ஒரு நடுவில் எதற்காக அந்த கேஸ்ட் விஷயத்தை கொண்டு வந்தார் எனக்கு புரியல. வேதங்கள் கேஸ்ட் சொல்லப்படுகிறது அப்படின்னு எதையோ சொல்லி அந்த கேஸ்ட் கூட ராமாயணத்தில் இல்லை அப்படின்னா அது எதை சொல்ல வந்தார், ஏன் அந்த ஒரு உதாரணத்தை கொண்டு வந்தார் அப்படின்னே தெரியல அவர். ரெண்டாவது அவர் இவர் இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ரங்கன்ஜி சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறார். இதில் ஸ்ரீ ரங்கராஜன் நரசிம்மனுக்கு உடன்படாத சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் இதை ஒன்றை பற்றியே பேசிட்டு இருக்கார். எனக்கு அதில் ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, இப்போது பல விஷயங்கள் பல பேர் பேசச்சே நாம் என்ன செய்கிறோம், அவள் பேசுகிற நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கிறோம். இந்த மக்களுக்கு எல்லா விஷயங்களுமே போய் சேரணும். துஷ்யந்த் சேதர் அதுதான் நினைக்கிறார், இந்த மக்களுக்கு எல்லா விஷயங்களும் போய் சேரணும், அதில் நீங்கள் நல்லது கெட்டதுன்னு. ஏன்னா எல்லாருமே மெச்சூர்டு பீப்புள், அறிவார்ந்தவர்கள், சிந்தனை செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டவர்கள். அவர்கள் நல்லது கெட்ட எடுத்துக்கட்டும், நாம் சொல்கிறத சொல்லிவிடுவோம், எது இருக்கோ அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் என்னுடைய கடமை அப்படின்னு பல இடத்துல அவரே சொல்லியிருக்கார், அவரே செய்திருக்கார். ஆனாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிரவச்சன கர்த்தாக்கள் அல்லது உபன்யாசகர்கள் அல்லது நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, காலக்ஷேமம்னு ஒன்று உண்டு, சில விஷயங்களை சில இடத்துல சொல்லலாம்பா, சில இடத்துல சொல்லக்கூடாது, மறைப்பொருளாக சொல்லணும் சில விஷயங்களை. ஏன்னா தமிழில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, இலைமறை காய் போல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, அந்த மாதிரி நாம் சொல்லணும் அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு. சரியா? இதற்கு அடுத்ததாக இப்போது இவர் ரங்கராஜன் அவர் சொல்லிட்டார், இவர் பல விஷயங்களை பல பேர்கிட்ட திரும்பி 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 இதை போட்டுருக்கார். அந்த மாதிரி முதல் தரம் ரெண்டாம் தரம் பார்க்குற போது எனக்கு அதில் உத்வேகம் வரலை. அவர் திரும்ப திரும்ப பலரிடம் கேட்டபோது தான் சரி என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு நாமளும் கொஞ்சமாக ஏதாவது பார்க்கணும். ஏன்னா நான் இதற்கு முன்னாடி கம்பராமாயணம் கிட்டத்தட்ட என்னுடைய ஜூம் மீட்டிங்கில் 1.25 வருஷம்
கம்பராமாயணத்தினுடைய 10,500 ஸ்லோகங்களில் கிட்டத்தட்ட 700 ஸ்லோகங்கள் அதனுடைய விரிவு, அதனுடைய அர்த்த விசேஷங்களை எடுத்து என்னுடைய ஜூமில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பேசிட்டு வந்திருக்கேன். அதனால் இது ஓரளவுக்கு ஒரு துளியோண்டு நாலெட்ஜ் எனக்கு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சிறு ஐடியா தான் எனக்கு வந்தது. இப்போது இதற்கு முதல்ல பார்த்தோம் துஷ்யந்த் யார், அவர் என்ன சொன்னார்னு தெரிஞ்சுட்டோம். ஏன் ஸ்ரீ ரங்கராஜன் நரசிம்மன் இதை பல பேர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறார், திரும்ப திரும்ப கேட்குறார், திரும்ப போட்டுக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களில் அந்த புக்கில் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி யாருமே பேசலையே. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார், ஒரு ரங்கன்ஜி சொல்கிறார், நான் இன்னும் அந்த புக்கை பார்க்கவே இல்லை, ஸோ அந்த புக்கை படிக்கவே இல்லை. இந்த மாதிரி வேறு ஒரு சில சுவாமிகளும் சொல்கிறார், ஒரு புக்கை பார்க்காம படிக்காம இவர் சொல்லும் விஷயங்களை வைத்துக்கொண்டு மட்டும் பேசுவது, அவருக்கு தோன்றிய விஷயங்களை சொல்வது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அடியானுக்கு தெரியல. சரி, இப்போது துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னது சரியா, அந்த கட்டத்துக்கு வரலாம். ஏன்னா அதுதானே முக்கியம் நமக்கு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார், ஏனோ எப்படியோ இந்த விஷயம் பாப்பப் ஆயிடுத்து, வெளியில் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா அந்த புஸ்தகம் கிட்டத்தட்ட 25,000 காப்பிகள் இதுவரைக்கும் புக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்தே வித்துடுத்து அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் வேதாந்த தேசிகனை பற்றியும் என்னுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி சொல்கிற மாதிரி வேறு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதில் மூழ்கி எழுந்தவர், கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமாக உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவர், டாக்டரேட் பட்டம் வாங்கினவர். அப்படிப்பட்டவர் நிறைய விஷயங்கள் அதிலிருந்து காலக்ஷேபத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இதில் ராமாயணம் ஆரம்பிக்கச்சவே நமக்கு தெரியும், ராமன் பிறந்தது புனர்வசு நட்சத்திரம்னு தெரியும். ராமன், லக்ஷ்மணர், பரதன். இப்போ ராமன் பிறந்ததுன்னா இப்போ பரதன் பிறந்தது புஷ்யே ஜாதஸ்து பரதோ மீனலக்னே பிரசன்னதீஹி அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு லைன் வருது. அதாவது பரதன் பிறந்தது என்ன லக்னம் என்ன ராசி அப்படின்னு அவ்வளோ டீட்டெயிலாக ராமன் பிறந்தது, இலக்குவன் பிறந்தது, பரதன் பிறந்தது, சத்ருகன் பிறந்ததை விளக்கி இருக்கிறது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அப்படின்னு தெரியுது. சில இடத்துல சில விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் ஒரிஜினல் வாக்கியம் மாறாது இல்லையா. அப்படிப்பட்ட வால்மீகி ராமாயணத்திலே இப்போது அவர் பிறந்தது புனர்வசு நட்சத்திரம்னு நம்ம எடுத்துக்கிறோம். யார்? ராமன் பிறந்தது. அந்த புனர்வசு நட்சத்திரம் 2 ராசியில் வருது. இப்போ இவர் என்ன சொல்கிறார், மீன லக்னம்னு சொல்கிறார், ராசின்னு சொல்கிறார். புனர்வசு நட்சத்திரம் 2 ராசியில் வருதுன்னா மிதுன ராசியிலையும் வருது, கடக ராசியிலையும் வருது. இப்போ கடக ராசியா மிதுன ராசியான்னு பார்க்கச்சே புனர்வசு கடக லக்னம் கடக ராசி. அதற்கப்புறம் வால்மீகி ராமாயணத்தில் வருது 5 கிரகங்கள் உச்சம் அவருடைய ஜாதகத்திலே அப்படின்னு. ஸோ ராமபிரான் இருக்கச்சவே இந்த கிரகங்களுடைய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. அதனால் நாம் இதை வைத்து தானே பல பேர் சொல்கிறாங்க, அதை வைத்து இந்த கிரகங்கள் இப்படி வரைச்சே 7,000 வருடமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறார். இப்போது ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம். சார், நான் பிறந்த நாளும் பிறந்த ஸ்டாரும் ஒரே நாள் வருது சார். எப்போ? ஒன்ஸ் இன் 19 years இட் இஸ் அகைன் அக்கரிங், ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். 19 years, அடுத்தது ஒரு 38 வருடம், இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. இது ரெண்டு தான் ரிப்பீட் ஆகும். ஆனால் நாம் ஒரு கிழமையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஜாதக கட்டம் எடுத்துட்டோன்னா 12 கட்டம். 12 கட்டத்தில் 9 கோள்கள் நவகிரகங்கள் நம்ம இப்போதைக்கு வச்சுருக்கோம். மாந்திய சில பேர் சேர்த்துக்கிறா, இப்போ நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ கூட சேர்க்க ஆரம்பிச்சிட்டா. நான் ஆதி காலத்தில் இருந்த அந்த 9 கோள்கள் 7 + 2 இந்த ஜாதகமே அங்கங்களில் ஒன்று, வேத அங்கத்தில் 6 அங்கத்தில் ஒன்றாக கூடப்பட்டது. இதை வகுத்தவரும் தொகுத்தவரும் ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு நிதர்சனம் உண்டு. இந்த ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா இப்போ இவ 7,000 வருடங்கள்னு சொல்கிறாளே, நாம் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். அதாவது 12 கட்டம் 9 ராசி 9 கோள்கள். இந்த 9 × 12 திரும்பி வரணும்னா 108 × 108 மினிமம் இல்லையா? 108 × 108 கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள். இப்போது ஒரு கட்டத்தில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். அதனால தானே
பகவான் ஸ்ரீ ராமபிரான் பிறந்தது கடக ராசின்னு நம்மளால் சொல்ல முடிஞ்சது. வெறும் புனர்வசு நட்சத்திரம்னா மிதுனத்துலையும் இருக்குது, கடகத்துலையும் இருக்குது. அதனால் 4 பாதங்கள். ஸோ 27 × 8 108, 27 × 4 108. ஸோ 108 × 108 × 108 அப்ராக்சிமேட்டாக 100 × 100 × 100னா 10 லட்சம். இந்த 10 லட்சம் வருடங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீ 10 லட்சம் வருடங்களுக்கு நீ பின்னாடி போனால்தான் ஓரளவுக்கு அந்த நேரம் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் இல்லையா, இந்த நான் சொன்ன இதனால். ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்ப்போமே, சாதாரணமாக 5000 வருடங்கள் போயிருக்கு கலியுகத்தில்னு சொல்கிறார். கலியுகத்தில் 5000 வருடம் போயிருக்குன்னு இதற்கு முன்னாடி இருந்தது துவாபர யுகம். 8,77,000 வருடங்கள் துவாபர யுகம். அதற்கு முன்னாடி திரேதாயுகம். அதற்கு முன்னாடி திரேதாயுகத்தினுடைய கடைசியில் தான் ராமர் பிறந்தார். ராமர் பிறந்து அவருடைய தசரதன் 60,000 வருடங்கள் இருந்தார், இவரே 10,000 வருடங்களுக்கு மேலே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ராமாயணத்தில். ஸோ ராமர் பிறந்தது, அதற்கடுத்து வந்தது. இப்போ இந்த கால்குலேஷன் கிட்டத்தட்ட 8.9 லட்சம் வருடங்கள். ராமர் பிறந்து இந்த 5000 வருடங்கள், அதையும் எடுத்து பார்த்தா ஓரளவிற்கு 10 லட்சம் வருடங்களுக்கு முன்னாலையும் இதே மாதிரி ஒரு கணக்கு, அதாவது ராமன் பிறந்தபோது இருந்த கிரகங்களின் சூழ்நிலை வந்திருக்கலாம். அது அகைன் இப்போ ரிப்பீட் ஆகிருக்கலாம் 7000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் 7000 வருடங்களுக்கு முன்னாடினா அந்த காலகட்டங்கள் வேறையாக இருந்தது. ராமாயணத்தில் மகாபாரதத்திலே இருந்த மனிதர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தார்கள், அப்போ ராமாயணத்தில் மனிதர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்திருப்பார்கள், அப்பத்திய சூழ்நிலை என்ன, அது 7000 வருடங்களுக்குள்ளே சாத்தியம் இல்லை. ரெண்டாவது, ஹிந்து மித்தாலஜியில் பல விஷயங்களை நம்ம நம்புகிறோம். ஏன்னா ராமாயணத்தை நம்ம வெறும் ஒரு கதையாக மட்டுமே பார்க்க முடியாது. ராமாயணத்தில் பலவிதமான நுட்ப விஷயங்கள் இருக்குது. சில பேர் சொல்வதோடு ஆஞ்சநேயர் உண்மையாலுமே ஒரு குரங்காக பிறந்தவரா, இல்லை குரங்காக சித்தரிக்கப்பட்டவரா, இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. கல்லாக இருந்து மகளாக, அதாவது ஒரு மங்கையாக மாறியவள் அகல்யை. இது சாத்தியமா? இந்த பிறப்பிலே சாத்தியமா? ஆனால் அந்த பிறப்பிலே நடந்திருக்கிறது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 7000 வருடங்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்க சாத்தியமில்லை. அது துவாபரயுகத்திற்கு முன்னாடி திரேதாயுகத்தில் தான் நகர்ந்திருக்கணும். அந்த திரேதாயுகம் நம்ம இந்து மித்தாலஜி பிரகாரம் இத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட 9.5 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ நம்முடைய கால்குலேஷன் போட்டால் 10.25 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த கிரகங்கள்ட்ட திருப்பி ரிப்பீட் ஆகுது. அப்படி பார்க்கிற போது ராமாயணத்தில் ராமன் திரேதாயுகத்தில் பிறந்திருக்கலாம். அந்த 10 லட்சம் வருடங்களுக்கு பிற்பாடு இந்த கிரகத்தினுடைய அந்த நிலைமை 7000 வருடங்களுக்கும் வந்திருக்கலாம். அல்லது இதுவே எல்லாமே எல்லாம் தான், மேபி தான், சர்டைன் கிடையாது. நம்மளால் எதையுமே சர்டைனாக சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் எதையுமே சொல்ல முடியாது உங்களால். ஏன்னா சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இருக்கலாம் அல்லது இல்லாத இருக்கலாம் அப்படி தான் சொல்கிறார் பல பேர் இல்லையா. நம்ம ராமாயணத்தில் ஒன்றுமே எடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் இப்படி பார்க்குற போது இதுவும் இருக்கலாம். ஆனால் அது திரேதாயுகத்தில் நடந்த கதை. 10 வருடங்களுக்கு 10 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒன்று தான் ராமாயணம் என்பது நமக்கு தோன்றுகிறது. அவ்வளோதான். இதை கொண்டு ஒவ்வொரு ஆச்சாரியரும் என்ன சொல்கிறா, அல்லது துஷன்சேர் எடுத்து சொன்னது, அவர்களுடைய கூட இருந்தவா எல்லாரும் இது இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு சொன்னது சரியா தவறா என்பதை நீங்களும் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன். யார் சொன்னது சரி, யார் சொன்னது தவறு. ஆனால் ஒரு சின்ன விஷயம், பாகவதாள் அப்படின்னா இப்போ பல பேர் இதில் பேசினவா அத்தனை பேரையும் பெரிய மனுஷன் எல்லாருமே பாகவதாள் தான். கொஞ்சம் குணம் குற்றங்குறை சொல்ல முடியாதவா அந்த யூடியூப்பில் வந்து பேசினவா. ஸ்ரீ ரங்கராஜன் நரசிம்மனுடைய யூடியூப்பில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச பல பேர் சரணாகதி பண்ணிட்டு இருப்பா, பல பேர் பரண்யாசம் பண்ணிட்டு இருப்பா. அப்படிப்பட்டவா ஒரு சில விஷயங்களை எதிர ஓப்பனாக சொல்லலாமா? மற்றவை நம்ம சாதாரணமாக சொல்லுவோமே, ஆற்றுலையே ஒருத்தனை பற்றி நல்லதாக சொல்லணுன்னா ஓப்பனாக சொல்லு, பப்ளிக்கில் சொல்லு. அவனை பற்றி குற்றம் குறை ஏதாவது சொல்லணுன்னா பின்னாடி சொல்லு, அவனிடம் சென்று தனியாக சொல். அப்படிதான் நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி குற்றங்குறை, ஏன்னா ஒரு பெரிய புஸ்தகத்தில் பல புஸ்தகங்கள் நீங்கள் எடுத்துட்டாலும் குற்றங்குறை இருக்கலாம், 1-2. அந்த குற்றங்குறையை நான் ஓப்பனாக சொல்கிறது, இது என்னுடைய பர்சனல் ஐடியா. அதை தனியாக சொல்லியிருக்கலாம். அதை ஒரு பெரிதுபடுத்தி இருக்க வேண்டாம். இரண்டாவது,
மூன்றாவது, இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் பரிநியாசம் செய்து கொண்டவர்கள், சரணாகதி செய்து கொண்டவர்கள், ஒரு பாகவத அவசாரம், அவர் செய்தது தவறு, இவர் செய்தது தவறு, இது இப்படி செய்திருக்க வேண்டாம், அது இப்படி செய்திருக்க வேண்டாம்னு ஒரு பாகவத அவசாரமாக சொல்லுவது என்பது எனக்கு என்னமோ கொஞ்சம் சரியாக படவில்லை. அவர்கள் சொல்லும் கருத்து சரியாக இருக்கலாம், நான் அதை தவறு என்று சொல்வதற்கு நான் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்கள் சொன்ன விதம் இது சரியா அல்லது தவறா என்று பாகவதாளாண்டிய உங்கள்கிட்டயே விட்டுறேன், நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.